வணக்கம் நேயர்களே. சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள். மழை ஒவ்வொரு துளியாக மண்ணில் விழுந்தாலும் பல துளிகள் விழுகின்ற பொழுது அது வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பவர்கள், சிக்கனத்தை கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். இப்பொழுது நமது தமிழக முதல்வர் கூட சிறு சேமிப்பு திட்டத்தில் அனைவரும் சேர வேண்டும் என்ற கோரிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். ஜப்பான் நாடு இன்று முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை. சிறு சேமிப்பு, கடின உழைப்பு, தேவையில்லாமல் செலவிடுவதை அவர்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் ஜப்பான் நாடு இன்றும் முன்னேறி கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் அமெரிக்காவில் பென்சில்வேனியா என்ற ஊரில் இருந்து ஒரு இளைஞன் பிலடெல்பியா என்ற ஊரில் போய் தங்கினான், வேலைக்கு சென்றான். அந்த ஊரில் ஏற்கனவே ஒரு கொத்தனார் வேலை செய்கின்ற ஒரு நண்பனை கண்டான். அவனோடு தங்கி பழகுகின்ற நேரத்தில் அந்த கொத்தனார் தினமும் வருகின்ற வருவாயில் ஒரு பகுதியை சேமித்து வைப்பதை கண்கூட பார்த்தார். தானும் அப்படி சேர்க்க வேண்டும் என்று எண்ணி தேவையற்ற செலவினங்களை குறைத்தார், முதலீடு செய்தார். எப்படியும் நாம் கொஞ்சம் பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஆர்வம் வந்துவிட்டது. ஒரு நாள் அவர் வேலை பார்த்த அச்சுக்கூடத்தில் அந்த நிறுவனத்திற்கு பணம் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டது. அந்த முதலாளியோ வருத்தத்துடன் இருக்கின்ற பொழுது இந்த பையன் சொன்னான், ஐயா, என்னிடம் $900 இருக்கிறது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த $900 இருக்கிறது. அதை வைத்து நாம் சற்று கடன் எல்லாம் தீர்த்து விடலாம் என்று சொல்லி அந்த $900 அந்த முதலாளிக்கு கொடுத்தான். அதனால் அந்த தொழில் கொஞ்சம் முன்னேறியது. முன்னேற அந்த முதலாளி அவனையும் ஒரு 10% பார்ட்னராக சேர்த்து கொண்டார். அதன் பிறகு இந்த பையன் அங்கே தேவையற்ற செலவினங்களை குறைத்து வருவாயை பெருக்குகின்ற ஒரு வழிமுறைகளை கடைபிடித்து ஆடம்பரம் இல்லாமல் அந்த தொழிலை நடத்தினான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறுவனம் வளர்ந்து லாபத்தை எட்டுகின்ற நிலை வந்தது. உடனே அந்த தொழிலதிபர் அவனையும் சம அந்தஸ்துடன் ஒரு பார்ட்னராக சேர்த்து கொண்டார். வருட கடைசியில் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் $50,000 லாபம் வருகின்ற அளவிற்கு அந்த தொழிலை உயர்த்தி காட்டினான். சிறு சேமிப்பு என்ற பழக்கம் ஒரு தொழிலதிபராக அவனை மாற்றியது. அப்படி மாற்றியதால் அவன் ஒரு மனிதனாக, ஒரு தொழிலதிபராக உயர்த்தப்பட்டான். உலகத்திலேயே சிறந்த பணக்காரர் ராக்ஃபெல்லர் அவர்கள் ஒரு சாதாரண கம்பெனியில் பணியாற்றினார். அவரும் சேமித்து வைக்கின்ற பழக்கம் இருந்ததினால் உலக பணக்காரராக மாறினார். எனவே பணத்தை சம்பாதிப்பது பெரிதல்ல, அந்த பணத்தை சம்பாதித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, இதுதான் எப்பொழுதுமே வெற்றியை தரும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன். சிறு சேமிப்பின் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்ற சிந்தனையை நாமெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். சிறு துளிதானே என்று நினைக்காமல் சிறு துளிதான் பெரும் வெள்ளமாக மாறும் என்ற நியதிக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேர்த்து வைக்க வேண்டும். சேர்த்து எப்படி அந்த அமெரிக்க தொழிலாளி ஒரு சாதாரண நிலையிலே இருந்து தான் சேர்த்து வைத்த அந்த பணத்தின் மூலம் அந்த தொழிலையே உயர்த்தி காட்டினானோ, அந்த தொழிலுக்கே முதலாளியாக மாறினானோ, அந்த நிலையை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற செலவு, மேலும் சிக்கனத்தை கொண்டு வருவது, இவை அனைத்தும் சேர்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.